கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 128:5 இதோ கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எருசலேமின் வாழ்வு நம் வாழ்க்கையை சுகித்திருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்திலே அன்பு, தாழ்மை, உண்மை, கிருபையுள்ள வார்த்தைகள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ஒரு சாட்சியாய் இருக்க வேண்டும். இதை தான் மல்கியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு குடும்பமாய் இணைக்க காரணம் என்ன? நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். அதனால் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 கூட பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கலிலேயாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் எங்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போதுதான் நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வரும்போதுதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை வழிநடத்துவார். அவருடைய வரங்களினாலும் கனிகளினால் நாம் நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே நிறைவாய் இருக்கும்போது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் பெரும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி நாம் பெரும்படி கர்த்தர் கிருபை செய்வதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி மீது அவருடைய ஆவியையும் நம்முடைய சந்தானத்தின் மீது அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றி நம்முடைய சந்ததி பலுகி பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த காலை வேளையிலே கூட உங்கள் சந்ததி பலுகி பெருக வேண்டுமானால், உங்கள் சந்ததி பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததியாய் காணப்பட வேண்டுமானால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியான நிறைவு உங்கள் வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியான நிறைவு உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். அந்த குறைவுகள் அகன்று போகும்போது ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை உங்களால் வாழ முடியும். அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியாய் காணப்படும். அந்த சந்ததி மீது தேவனுடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பெற்றோர்களாகிய நீங்களே ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிப்பார்களானால் உங்கள் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க, கிறிஸ்துவின் சாயல் உங்களை பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எருசலேமிலே உங்கள் சுக வாழ்வை செழிக்கும்படி செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எருசலேமிலே எங்கள் சுக வாழ்வு செழிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கணும் ராஜா. எங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு சாட்சி காணப்பட வேண்டும் ராஜா. நாங்கள் எருசலேமிலும் ஆண்டவரே கலிலேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவி எங்களிடத்திலே வரும்போது பலனடைந்து நாங்கள் சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த தேவ பக்தி உள்ள சந்ததி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்க கிருபை செய்யும். அப்பொழுதுதான் எங்கள் சந்ததி மீது ஒரு ஆவியும் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுவீரப்பா. நாங்களே சாட்சியாய் இல்லாமல் இருப்போமானால் எங்கள் சந்ததி எப்படி சாட்சியா இருக்கும் ராஜா? நாங்கள் உமக்கு ஒரு நிரூபமாக இருக்கணும். We should be a walking gospel to you Lord. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணணும் ராஜா. எங்கள் நடை உடை பாவனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் உமக்கு சாட்சியாய், எங்கள் சந்ததி மலைமேலுக்கு ஒரு பட்டணமாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், உலகத்திற்கு உப்பாய், யோவான் ஸ்நானகனை போல் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.